அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்கிற நிலை எட்டப்படும் என்ற வாக்குறுதியுடன் முதலமைச்சர் ஜெயலலிதா தனது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு கூட்டணி அமைத்து ஏறக்குறைய தொகுதி உடன்பாடு முடிந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அவசரமாக தங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். ஸ்டாலின், சரத்குமார் ஆகியோரை தொடர்ந்து முதலமைச்சர் ஜெயலலிதா தனது தொகுதியான ஆர்கே நகரில் பொதுக்கூட்டம் நடத்தி தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். தோழமை கட்சிகளின் தலைவர்களே, தொண்டர்களே, பொதுமக்களே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதயதேவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இரத்தத்தின் இரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் அதிமுக அரசு எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை எனவும், குறிப்பாக தமிழகத்தில் மின் தட்டுப்பாட்டை போக்க எந்த ஒரு திட்டத்தையும் அதிமுக அரசு கொண்டு வரவில்லை எனவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் கொடுத்த அனைத்து வாக்குறுதியையும் நிறைவேற்றிவிட்டதாகவும், குறிப்பாக தமிழகம் மின்மிகை மாநிலமாகவும் மாறிவிட்டது தனது அரசின் மிக பெரும் சாதனை என பேசினார் ஜெயலலிதா. இப்பொழுது தமிழகம் மின்சார உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது. தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் ஆகியுள்ளது. எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மகத்தான சாதனை தொடர வாக்களிப்பேர் இரட்டை இலை சின்னத்திற்கே. மதுவிலக்கு குறித்த போராட்டம் தமிழகத்தில் நடைபெற்ற போது மௌனம் காத்த முதல்வர் தனது பிரச்சாரத்தின் முதல் கட்டத்திலேயே தடாலடியாக அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என அறிவித்தார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். முதலில் சில்லறை மதுபான கடைகள் திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்படும். கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும். பின்னர் சில்லறை மதுபான கடைகளுடன் இணைந்த பார்கள் மூடப்படும். குடிப்பழக்கத்திற்கு உள்ளாகி உள்ளோரை மீட்பதற்கான மீட்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். கடந்த காலங்களில் இல்லாத முற்றிலும் மாறான சூழலில் தமிழக தேர்தல் மாறியுள்ள நிலையில் பிரச்சார களங்களும் அறிவிப்புகளும் வாக்குறுதிகளும் அறிக்கை போர்களும் எந்த போக்கிலும் இருக்கலாம். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.